ருத்ராஜ் கைக்வாட் ப்ரூவ்ஸ் செலக்டர்ஸ் ரைட் அப்படின்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஒஸ்டான ட்வீட் போட்டாங்க. ஷேம் ஆன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ட்வீட் வந்து யாருக்குமே போட்டது கிடையாது. ஸோ அந்த ட்வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்தியா வர்சஸ் இந்தியா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நடந்தது. அதில் இவர் வந்து டக் ஆயிட்டாரு. ஸோ அதுக்காக வந்து இவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. செலக்டர்ஸ் வந்து தப்பு, இவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கணும், கரெக்டாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க, குட் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் ஹசாரேல 7 6 செஞ்சுரி பேக் டு பேக் அடிச்சாரு. அப்போ யாருமே இவரை பற்றி பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு 7th T20 ரேங்கிங் இருந்துமே அவர் வந்து கன்சிடர் பண்ணல அடுத்த சீரீஸ்க்கு. அதை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எதுவுமே பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கூட T20ல செஞ்சுரி அடித்தது ருத்ராஜ் கைக்வாட் மட்டும்தான். அதை பற்றி எந்த ஒரு ட்வீட்டுமே காணோம். இந்த மாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன சொல்ல முடியும். ஒரு பிளேயரை நம்ம ஒரு பிளேயரை எவ்வளோ வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பிளேயரை நீங்கள் வந்து ஹேட் பண்ணுறது வந்து வன்மம் பிடிச்சது வந்து இது க்ளீனாக வந்து தெரிஞ்சுது. இந்த மாதிரி எந்த பிளேயருக்கும் நான் பார்த்தது இல்லை. எஸ், நான் ஒத்துக்கிறேன், ஆஸ்திரேலியன் மீடியாவில் இந்த மாதிரி டெய்லி போடுவாங்க அப்படிங்கிறதான். ஆனால் அது அவங்களுக்கு வந்து பழகி பழகி போன ஒரு விஷயம். இங்கே வந்து அப்படி யாருக்குமே வந்து இந்த மாதிரி ட்வீட்லாம் வந்து போட்டது கிடையாது. ட்வீட் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஹவு மச் இட் வுட் மீன் டு அ பிளேயர் அப்படின்றத வந்து யோசிக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் ட்ராப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வருத்தம் வேற. யார்க்ஷயருக்கு வேற இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க கவுண்டி ஆடுறதுக்கு. அதை பற்றி இவங்க வந்து எதுவுமே வந்து பேசவே இல்லை. ஸோ இதுக்கு மட்டும் ஏன் வாயை திறக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவே மற்ற பிளேயராக இருந்தால், மற்ற பிளேயர் சுப்மன் கில் மாதிரி ஏதாவது பிளேயராக இருந்தால் இந்த மாதிரி ஃபெயில் ஆயிருந்தா இந்த மாதிரி ட்வீட் போடுவாங்களா? கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு பிளேயர் இப்படி ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல.